I welcome you to learn English. ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் சென்டென்சஸ் எப்படியெல்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோவில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு ஆஃபீஸில் உங்களுக்கு A4 ஷீட் தேவைப்படுது. அதை இன்னொருத்தட்ட நீங்கள் கேட்குறீங்க. எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத தான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது ஐ வாண்ட் A4 ஷீட்ஸ் கைண்ட்லி கிவ் அப்படின்னு சொல்லலாம். ஐ நீட் A4 ஷீட்ஸ் கிவ் மீ எ பேக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை லெட் மீ டேக் எ பேக் ஆஃப் A4 ஷீட்ஸ் டு டேக் பிரிண்ட் அவுட்ஸ் இப்படி சொல்லலாம். இதனுடைய கண்டினியூஷன் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம், இந்த 3 காலத்துலேயும் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. A4 ஷீட் வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு ஸ்டாஃப் ஐ கேவ் யூ 2 பேக்ஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறாரு. நான் உங்களுக்கு 2 பேக்ஸ் நேற்று கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கான்வர்சேஷன் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க. நான் அந்த 2 பேக்ஸையும் கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஒரு பேக் தேவைப்படுது, நாளைக்கு கடையில் 2 வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போகிறீங்க. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லணும். கொடுக்கறதுக்கு இங்கிலீஷில் கிவ், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். கொடுத்தேன் அப்படிங்கிறது கடந்த காலம். ஸோ கிவோட பாஸ்ட் டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், கேவ். இந்த கான்வர்சேஷன் எப்படி கண்டினியூ ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, ஷியராக டெவலப்மெண்ட் இருக்கும். A4 ஷீட் 2 பேக்ஸை கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன், அது கடந்த காலம். இன்றைக்கி ஒரு பேக் தேவைப்படுது, இது ப்ரெசன்ட் டென்ஸ். நாளைக்கு கடையில் 2 வாங்கிக்கிறேன், இது ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ கொடுக்கறதுக்கு கிவ், கொடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு கேவ். ஐ கேவ் தம் டு கேஷியர். ரொம்ப சிம்பிளாக ஃப்ரேம் பண்ணிடலாம். ஸோ கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இதில் சப்ஜெக்ட் ஐ, கேவ் அப்படிங்கிறது வேர்ப், தம் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஐ கேவ் தம் டு கேஷியர், நான் கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன். தம் அப்படின்னா அவைகள். இன்று ஒரு பேக் தேவைப்படுகிறது. இந்த தேவை அப்படிங்கிறதுக்கு நீடு. ஐ நீட் 1 பேக் டுடே. ஸோ கரெக்டான வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிக்கடி யூஸ் ஆகிற வேர்ப்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணிடலாம். நாளைக்கு கடையில் 2 வாங்கிக்கிறேன். ஐ வில் பை, வாங்கிறதுக்கு பை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணுறதுக்கு வில் யூஸ் பண்ணணும், இல்லைனா ஷால் யூஸ் பண்ணணும். ஐ வில் பை 2 பேக்ஸ் ஃப்ரம் ஏ ஷாப். ஐ வாண்ட் an A4 ஷீட் பேக். A4 அப்படிங்கிறது வவல் சவுண்டில் ஆரம்பிக்கிறதுனால ஆன் தான் வரணும். இந்த இடத்துல ஏ அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கு, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. ஐ வாண்ட் an A4 ஷீட் பேக். ஐ கேவ் யூ 2 பேக்ஸ் எஸ்டர்டே. நான் நேற்று 2 பேக்ஸ் கொடுத்துட்டேன். ஐ கேவ் தம் டு கேஷியர் எஸ்டர்டே. நான் அதை கேஷியர்கிட்ட கொடுத்துட்டேன். ஐ நீட் 1 பேக் டுடே. இன்றைக்கி எனக்கு ஒரு பேக் வேணும். ஐ வில் பை 2 பேக்ஸ் ஃப்ரம் அ ஷாப். நாளைக்கு 2 பேக்ஸையும் நான் கடையில் வாங்கிக்கிறேன். இப்போ நீங்கள் இதே மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. இன்னொரு சிச்சுவேஷன் சொல்கிறேன். இந்த சிச்சுவேஷன் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தது தான். அதில் இருக்கிற சென்டென்சஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். எஸ்டர்டே ஐ ஹேட் அன் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஸோ ஐ குட் நாட் அட்டெண்ட் த மீட்டிங். முக்கியமான வேலை இருந்ததுனால மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியல. அவங்க மீட்டிங்கில் என்ன பேசுனாங்க, என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, நான் இன்றைக்கி என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து அதை கேட்டுக்கிறேன். நாளைக்கு நான் வர்றேன். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ் வந்துருச்சு. 3 வேர்ப்ஸ் வேலையை குறிக்கும் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் ட்ரை தீஸ் சென்டென்சஸ். அதாவது மீட்டிங் அட்டன் பண்ண முடியல, ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. டிஸ்கஸ், கெட், கம், இந்த 3 வேர்ப்ஸும் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் தான் எந்த இடத்துல ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த இடத்துல டவுட் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். அவங்க என்ன ஆலோசனை செய்தனர், அந்த மீட்டிங்கில் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க. வாட் தே டிஸ்கஸ்டு. சிம்பிளாக முடிச்சிடலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே தமிழில் இருக்கிற வார்த்தைகளை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். வாட் தே டிஸ்கஸ்டு. இது எப்படி இருக்கணும்,
வாட் டிட் தே டிஸ்கஸ் இன் தி மீட்டிங். இது ப்ராப்பராக ஃபார்முலா கேட்குற கொஸ்டின். வாட் டிட் தே டிஸ்கஸ் இன் தி மீட்டிங். வாட் தே டிஸ்கஸ்டும் கரெக்ட் தான். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க. இப்போ நான் இன்று எனது நண்பரிடமிருந்து விவரங்களை பெறுகிறேன். கெட் டீட்டெயில்ஸ் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஈஸியான சென்டென்ஸ் தான். ஐ கெட் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து டீட்டெயில்ஸ் விவரங்களை பெறுகிறேன். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது இந்த வாக்கியம். நான் நாளைக்கு வர்றேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வாக்கியம். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் ஐ வில் கம் டுமாரோ. ஸோ இந்த வில் அப்படிங்கிறது எதிர்காலத்தை குறிக்கிற வார்த்தை. வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். Now look at this whole conversation. Yesterday I had an important work, so I could not attend the meeting. Simple past tenseல இருக்கு. What did they discuss in meeting? இதுவும் simple past tense தான். I get details from my friend. I will come tomorrow. ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த வாக்கியங்களை நீங்கள் ஃப்ரேம் பண்ணீங்க. ஒருத்தட்ட ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். 3 டைப்ஸில் இங்கே சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள். there is only one bus for an hour to reach that place. only one bus for an hour. எல்லா சென்டென்சஸுமே அதே மீனிங் தான் கொடுக்குது. இந்த கான்வர்சேஷனை நீங்கள் இப்போ கண்டினியூ பண்ண போகிறீங்க. சென்ற வாரம் நான் தாமதமாக வந்தேன், அதனால் அந்த பேருந்தை தவற விட்டு விட்டேன். இன்று நான் சரியான நேரத்திற்கு செல்கிறேன், நாளை அந்த கிராமத்தில் இருப்பேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. கம், மிஸ் இந்த 2 வேர்ப்ஸையும் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் வீக் அப்படின்னாலே கடந்த காலம். ஐ கேம் லேட். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் கேம். ஐ கேம் லேட், ஸோ ஐ மிஸ் த பஸ். அதனால் பஸ்ஸை விட்டுட்டேன். இன்று அப்படின்னா நிகழ்காலம். இன்று நான் அங்கு சரியான நேரத்திற்கு செல்கிறேன். கீழே கொடுத்துருக்கிற வார்த்தைகள் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அந்த வாக்கியம் இருக்கணும். ஏன்னா நிகழ்காலத்தில் சொல்கிறோம். கோ, கரெக்ட் டைம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டுடே ஐ கோ தேர் அட் கரெக்ட் டைம். டுடே ஐ கோ தேர். ஸோ அந்த கோ அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். நான் இன்னைக்கு சரியான நேரத்திற்கு போவேன். நான் லாஸ்ட் சென்டென்ஸ். நாளை அந்த கிராமத்தில் இருப்பேன். பி அப்படின்னா இருப்பது, இருக்கிறது அந்த மீனிங் கொடுக்குது. ஸோ அந்த சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் ஆகும்? நாளை அந்த கிராமத்தில் இருப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஐ வில் பி இன் த வில்லேஜ் டுமாரோ. ஸோ வில் அப்படிங்கிறது ஃபியூச்சர் டென்ஸ். ஐ வில் பி இன் தி வில்லேஜ் டுமாரோ. இப்போ அந்த ஹோல் கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? there is only one bus for an hour to reach that place. அந்த இடத்தை அடையிறதுக்கு ஒரே ஒரு பஸ் தான் இருக்குது 1 மணி நேரத்துக்கு. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். லாஸ்ட் வீக் ஐ கேம் லேட், ஸோ ஐ மிஸ்ட் த பஸ். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். டுடே ஐ கோ தேர் அட் கரெக்ட் டைம். ஐ வில் பி இன் த வில்லேஜ் டுமாரோ. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள். அந்த சுச்சுவேஷனில் எப்படிலாம் பேசலாம், எந்த டென்ஸ் யூஸ் பண்ணலாம், பேசிக்காக இருக்கிற இந்த 3 டென்சஸையும் நீங்கள் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராக்டிஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.